அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்க போகுது, என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்க போகுது எல்லாமே பார்க்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ரிக்ரெட். இந்த ரிக்ரெட்டுக்கு தமிழ் மீனிங் என்ன வரப்போகுதுன்னா வருந்துதல், அதாவது நம்ம ஃபீல் பண்ணுறது. இப்போ ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயத்த பண்ணாமல் விட்டுட்டு ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது இப்போ ஏதாவது ஒரு சேடான நியூஸ் கேட்டுட்டு அதுக்கு நம்ம ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். எல்லாத்துக்கும் பொதுவாக ஃபீல் பண்ணுறது ரிக்ரெட்னா வருந்துதல். இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஹீ ரெக்ரெட்ஸ் ஹிஸ் மிஸ்டேக். அவனோட மிஸ்டேக்கை நினச்சி அவன் ஃபீல் பண்ணுறான். ஹீ சப்ஜெக்டாக வந்திருக்கனால இங்கே வெர்பில் என்ன வருது, எஸ் சேர்ந்து வருது. அடுத்து வேற எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம். இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறோம், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா பின்னாடி நீ வருத்தப்படுவ, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. டெல் மீ த ட்ரூத், அதர்வைஸ் யூ வில் ரெக்ரெட் இட் லேட்டர். பின்னாடி நீ வருத்தப்படுவ. அதுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன், ஐ வில் நாட் ரெக்ரெட் திஸ். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நம்ம மற்றவங்க கிட்ட சொல்கிறப்போ இதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஐ ரெக்ரெட் டு சே தட் அவர் டீம் டிட் நாட் வின். நம்மளோட டீம் வின் பண்ணல, இதை நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம ரெக்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஜெனரஸ். ஜெனரஸ்னா தாராளமான, ரொம்ப பெருந்தன்மையாக இருக்க, அந்த மாதிரி சொல்வோம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹீ இஸ் ஸோ ஜெனரஸ். அவன் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கான், ரொம்ப தாராளமாக இருக்கான், எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுறான், அந்த மாதிரி சொல்கிறப்போ ஹீ இஸ் ஸோ ஜெனரஸ். இப்போ நான் இன்னொருத்தவங்கள நேரடியாக பார்த்து சொல்கிறேன், யூ ஆர் ஸோ ஜெனரஸ், நீ ரொம்ப பெருந்தன்மையாக இருக்க. இப்போது யாராவது உதவி பண்ணுற நோக்கத்தில் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு நிறைய டொனேஷன் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அவங்களுக்கு, தேங்க்யூ ஃபார் யுவர் ஜெனரஸ் டொனேஷன், தேங்க்யூ ஃபார் யுவர் ஜெனரஸ் ஹெல்ப், அந்த மாதிரி சொல்லுவோம்ல. உங்கள் தாராள உதவிக்கு ரொம்ப நன்றி, அந்த மாதிரி சொல்கிறப்போ இந்த ஜெனரஸ்ங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரவோக். ப்ரவோக்னா என்ன அப்படின்னா தூண்டி விடுதல். இப்போது ஒருத்தவங்களை கோவப்படுத்துறதுக்காக நம்ம அவங்கள டீஸ் பண்ணுறதா இருக்கலாம், இப்போ ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள தூண்டி விடுவோம் இல்லையா, அதுவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம அவங்கள இப்போ ஏதாவது ஒன்று நம்ம பேசி அதை தூண்டி விடுறதா இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ இந்த வேர்டுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். டோன்ட் ப்ரவோக் த டாக், அதர்வைஸ் இட் வில் பைட் யூ. அந்த நாயை நீ சீண்டாத, இல்லைன்னா அது ஒன்று கடிச்சிரும். டோன்ட் ப்ரவோக் மீ, என்ன சீண்டாத. ஒருத்தவங்க நம்மளை அப்படியே டென்ஷன் படுத்திட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன டென்ஷன் பண்ணாத, என்ன கோவப்படுத்தாத அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்போ வந்து டோன்ட் ப்ரவோக் மீ. அதுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணலாம், நான் எதுவுமே பண்ணல, I didn't do anything to provoke you. உன்னை கோவப்படுத்துறதுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை, I didn't do anything to provoke you. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு, அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அது வந்து நமக்குள்ளே இருக்க ஒரு நல்ல இமோஷன்ஸை தூண்டி விடுற மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து சமூக அக்கறை கொண்ட ஏதாவது ஒரு ஸ்பீச்சாக இருக்கலாம். அப்போ வந்து நமக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா. ஹிஸ் ஸ்பீச் ப்ரவோக்டு த பீப்புள்ஸ் இமோஷன்ஸ். பீப்புளோட எமோஷன்ஸை தூண்டி விட்டது அவரோட ஸ்பீச். இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் க்ரூஷியல். க்ரூஷியல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற தமிழ் அர்த்தம் வரப்போகுது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். எஜுகேஷன் இஸ் க்ரூஷியல். நம்மளுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. எஜுகேஷன் இஸ் க்ரூஷியல். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு டெசிஷன் வந்து நம்ம எடுக்கணும், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இன்னொருத்தவங்க நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டெசிஷன், இது நல்லா யோசிச்சு எடு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ க்ரூஷியல் டெசிஷன். இப்போது இந்த சென்டென்ஸோட நம்ம முன்னாடி பார்த்த அந்த கான்டெம்ப்ளேட் பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம எப்படி ஆட் பண்ணலான்னு பாருங்கள். இட் இஸ் அ க்ரூஷியல் டெசிஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டெசிஷன். யூ மஸ்ட் கண்டெம்ப்ளேட் பிஃபோர் டேக்கிங் எனி டெசிஷன்ஸ். முன்னாடி பார்த்தா அதே வேர்ட் அதே சென்டென்ஸ், இங்கே வந்து நம்ம அழகாக இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான
டெசிஷன். நீ இந்த என்ன டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, நீ எதுவாக என்ன வேணால் எடுத்துக்கோ, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ கண்டிப்பாக நல்லா யோசிக்கணும். யூ மஸ்ட் கான்டெம்ப்ளேட். இப்போ அடுத்து வந்து ஒரு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனியன்ஸ் ஆர் க்ரூஷியல் இன் திஸ் ரெசிபி. இப்போது ஏதோ ஒரு சமையல் செஞ்சுட்டு இருக்கோம், இதுக்கு வந்து எனக்கு ஆனியன் போட்டால் பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நோ, இந்த ரெசிபிக்கு ஆனியன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனியன்ஸ் ஆர் க்ரூஷியல் இன் திஸ் ரெசிபி. இப்போ லாஸ்ட் வேர்டு என்ன பார்க்கலாம்? பெர்சுவேட். பெர்சுவேட்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது, அதாவது நம்ம நல்லா நைஸாக பேசி அவங்கள நம்ப வைக்கிறது, சம்மதிக்க வைக்கிறது, அந்த மாதிரி. இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதே ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். நம்ம எதோ சொல்லி இது வாங்கித்தரேன் அது வாங்கித்தரேன் எதோ சொல்லி நம்ப வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும். போயிட்டு இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி பாதி வழியில் வந்துட்டாங்க. அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம இந்த பெர்சுவேட் அப்படிங்கிறத எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, தே பெர்சுவேடட் தேர் சில்ட்ரன் டு கோ பேக் டு ஸ்கூல். அவங்க குழந்தைய திரும்ப ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எது சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க, அந்த மாதிரி. தே பெர்சுவேடட். இது வந்து பாஸ்ட் டென்ஸ். இப்போது வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நானும் என்னோட ஃப்ரெண்டும் பேசிக்கிறோம். அவள் வந்து கேட்குறா, என்ன உன்னோட ஹஸ்பண்ட் கார் வாங்க மாட்டேன்னு சொன்னார், ஆனால் எப்படி இப்போ வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ நான் என்ன ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, நான் தான் அவரை கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சேன். ஐ persuaded my husband to buy a car. அல்லது இப்போது நான் அவரை ட்ரை பண்ணேன் ஆனால் முடியலை அப்படின்னு எப்படி சொல்லலாம்? கார் வாங்கலை. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அவளுக்கு அப்படின்னா, நான் நல்லா ட்ரை பண்ணேன், அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை நம்ப வச்சு கார் வாங்கிடலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியலை. இப்போ இதை எப்படி நம்ம சென்டென்ஸில் அப்ளை பண்ணலாம்? ஐ ட்ரைடு டு persuade my husband to buy a car but I could not persuade him. நான் அவரை கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சிடலான்னு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. ஐ குட் நாட் persuade him. அடுத்து இப்போ நான் சம்மதிக்க வச்சுட்டேன், கார் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டு டிப்ஸ் கேட்குறா, எப்படி சம்மதிக்க வச்ச, எப்படி கன்வின்ஸ் பண்ண அப்படின்னு கேட்குறா. ஹவு டிட் யூ persuade him? இதை நம்ம கொஷின் ஃபார்ம்லேயும் இந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஹவு டிட் யூ persuade him? ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணி நம்ம இந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கான்வர்சேட் பண்ணுற மாதிரி நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, நம்மளுக்கு இந்த சென்டென்ஸ் ஞாபகம் இருக்கணும். அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த வார்த்தைகள் நமக்கு எப்படியாவது ஞாபகத்தில் இருக்கணும். அதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் பேசி பழகணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த லெசனில் நம்ம பார்த்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்ததா, இல்லை ஆல்ரெடி தெரிஞ்ச வார்த்தைகளா, எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா, நல்லா புரிஞ்சுதா அப்படின்லாம் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் லெசனில் வேறு புது புது வார்த்தைகள் அண்ட் சென்டென்ஸோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.